Good morning, students. I am MRK. Today, class 11th standard maths, chapter 7, matrices and determinants, exercise 7.3. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி ஃபேக்டர் தியரம் காரணி தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி பயன்படுத்தி இதை நிரூபிக்கணும். லெஃப்ட்டில் கொடுக்குறத ரைட்டில் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, குட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்தத டெல்டா அப்படின்னு எடுத்துக்கோ. டெல்டான்னு சொல்லி கொஸ்டினை எடுத்துக்கோ. எக்ஸ் ஏ ஏ ஃபஸ்ட் ரோ, நெக்ஸ்ட்டு ஏ எக்ஸ் ஏ, நெக்ஸ்ட்டு ஏ ஏ எக்ஸ். இந்த டிட்டர்மினன்ட் எடுத்துட்டேன், டெல்டா சீக்வல். ஓகே, ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. அதை மெயின்டைன் பண்ணி நம்ம செய்வோம். அதான் ஷார்ட்கட் மெத்தடு. எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குது, சும்மா நான் ஒன்றை மட்டும் எடுத்துருக்கேன், ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அங்கிட்டு போனால் என்னடா தம்பி ஆகும், ப்ளஸ் ஏ. அப்போ எனக்குள்ள புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறேன். கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாரு, டெல்டா இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸுக்கு போல் ஏ ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அப்போ ஏ ஏ ஏ, அடுத்து எக்ஸுக்கு போல் ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஏ ஏ ஏ, இதுக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ மூணுமே ஏ. அப்போ 3 ரோவும் இல்லை 3 காலமும் ஈக்குவலாக வந்துருச்சு, 0. அப்போ எது இது எப்படி வேணால் எழுதலாம், R1 ஐடென்டிக்கல் R2 ஐடென்டிக்கல் R3 அப்படின்னு அர்த்தம். அப்போ மூணுமே ஈக்குவல் ஆனதுனால, ஐடென்டிக்கலாக இருக்கனால நான் 0ன்னு அசியூம் பண்ணிட்டேன். இது பை ப்ராப்பர்ட்டி. பட் 2 ரோ ஈக்குவலாக இருந்தாலும் 0 தான். ஆனால் இதில் 3 ரோ அப்படின்றது 0 ஆனனால இந்த ஃபேக்டரை 2 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிறணும். அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறணும் 2 டைம்ஸ். எல்லா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் 2 டைம்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா சிங்கிள் டைம் தான் எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ உள்ளே போனால் என்ன ஆகும், மைனஸ் ஏ என்ற அர்த்தத்தில் எடுத்திருக்கேன். இஸ் ஏ ஃபேக்டர். எல்லா சமும் இப்படி தான் செய்யணும், பார்த்து நிதானமாக செய்யும். ஓகே, குட், ரைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு என்ன இருக்குன்னு பாரு, எக்ஸ் ப்ளஸ் 2a ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, மைனஸ் 2a அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2aன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். புட் செகண்ட் ஸ்டெப்பு, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2a. அப்போ என்ன ஆகும், டெல்டாஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணணும். டெல்டாவில் தான் போடணும், இதில் தான் போடணும். மைனஸ் 2a ஏ ஏ ஏ மைனஸ் 2a ஏ ஏ ஏ மைனஸ் 2a டிட்டர்மினன்ட். ஓகே, இதோட வேல்யூ என்ன ஆகுன்னு பார்க்கணும். ஓகே, குட். இப்போ நான் ஒரு சின்ன ஸ்டெப் செய்கிறேன். டிட்டர்மினன்ட் போட்டுட்டு C1க்கு எழுத போகிறேன். C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3 ஆட் பண்ணி எழுதுகிறேன். 3ஐயும் ஆட் பண்ணி எழுதுகிறேன். ஆட் பண்ணோன்னா ப்ளஸ் ஏ மைனஸ் 2a இருக்குடா தம்பி, இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் ஏ இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2a, இது மைனஸ் 2a. அப்போ அடித்தா என்ன ஆயிரும், 0 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு காலம்ல என்ன ஆயிரும், 0 0 0ன்னு வந்துடும். இது எல்லாமே ஸ்டாண்ட் பை அப்படியே தான் இருக்கும். ஏ மைனஸ் 2, அது நோ சேஞ்சு. ஓகே, சேஞ்ச் ஆகிறது வந்து C1 தான் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ரைட். ஏ நெக்ஸ்ட்டு ஏ ஏ மைனஸ் 2a. அப்போ இதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ இப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காகவே 0 அப்படின்னு வந்துடும். இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன ஆயிரும், 0 அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் போட்டுறணும். சரிங்களா, ரைட்டு. அப்போ இந்த மைனஸ் 2a அப்படின்றது உள்ளே போனால் என்ன ஆகும், therefore எக்ஸ் ப்ளஸ் 2a இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும், மறந்துடக்கூடாது. இதுதான் சொல்யூஷன் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன், பார்த்துக்க நிதானமாக. இது சம்மு இது, சரிங்களா, ரைட். இப்போ அதை நான் யூஸ் பண்ணி தான் கொண்டு போயிட்டுருக்கேன் கணக்கை. 5 மார்க் கணக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸசைஸு. ஸோ எல்லா சமயம் இதில் போட்டு பார்க்கணும் நம்ம. ரைட், ஓகே. இப்போ ஏற்கனவே எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்ற 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் 2n ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ மொத்தம் 3 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட கிவன் கொஸ்டினில் இதாக இருக்குது பாருங்க, கொஸ்டினில் லீடிங் டயகனல் அப்படின்றது இந்த மூலை விட்டம்.
இதில் பவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸுக்கு மேலே 1, ஒய்க்கு மேலே 1, இசட்டுக்கு எக்ஸுக்கு மேலே 1, மூணுலேயுமே என்ன தான் இருக்குது? 1 இருக்குது. ஆட் பண்ண என்ன வந்துடும்? 3. அப்போ கிவன் இந்த டிகிரி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறணும். எம் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து டிகிரி ஆஃப் த டயகனல் இருக்குல்ல, அது சம் ஆஃப் த டிகிரி ஆஃப் த டயகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட மூலைவிட்டத்துடைய டிகிரி படிகளின் கூடுதல் அப்படின்றது வந்து 3. நம்ம காரணிகளின் கூடுதல் சொல்கிறது ஃபேக்டருடைய டிகிரி இங்கே 2 இருக்குது, இது ஒரு 1 இருக்குது. அப்போ அதை கூட்டினா என்ன வந்துடும்? 3. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 0. எம் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம்னா therefore கே இஸ் ஏ அதர் ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். கே இஸ்ன்றது என்னது? கே இஸ் ஏ அதர் ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். கே இஸ் ஏ அதர் ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். அதற்கு மற்றொரு காரணி கே அப்படின்னு சொல்கிறது. சரிதான்? 1ன்னு வந்துச்சுன்னா கே இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வேறு. சரிங்களா சொல்கிறது? அப்போ அதுக்கு தகுந்தாப்ப நம்ம கணக்கு மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு இப்போ டிட்டர்மெண்ட்டை எழுதி கொஸ்டினை எழுதி ஈக்குவல் டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்ல. என்னென்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்? கே கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 2a கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இங்கே எழுதுகிற கணக்கு எழுதிக்கிறேன். எக்ஸு ஏஏ. இப்போ ஏஎக்ஸ்ஏ தேர்ட் ரோ ஏஏஎக்ஸ். இப்போ இந்த சம்மை ப்ரூவ் பண்ணணும்ல. இந்த லெஃப்ட் சைடில் பாரு, இதில் கேன்றதே இல்லை. அப்போ கேக்கு போல் என்ன வந்திருக்கணும்? 1ன்னு வந்திருந்தா மல்டிப்ளை பண்ணையில் இந்த ஆன்சர் வந்துடும். அப்போ நான் வந்து கேயை கண்டுபிடிக்க போகிறேன் இந்த இடத்துல. இதுதான் ஆன்சரு. இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்க போகிறேன். இதில் வந்து ஒன்றே ஒன்று வந்து இல்லை. என்ன இல்லை அப்படின்னா கேன்றது இல்லை. அதுக்காண்டி கே 0ன்னு நினச்சிடாத. கேக்கு 1ன்னு வந்தால் தான் ப்ராடக்ட் பண்ணையில் அந்த ஆன்சர் வரும். ரைட்டு. இப்போ 2 சைடும் 0 ஆகாமல் ஏதாவது நம்பர் நம்ம தான் கொடுக்கணும். எக்ஸுக்கு வேல்யூ கொடு, ஏக்கு வேல்யூ கொடு. சரிங்களா சொல்கிறது? சரி, எக்ஸுக்கு 1 கொடுப்போம், ஏக்கு வேணால் 0 கொடுப்போம். அப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தா என்ன ஆகும்னு பாரு. டெல்டா இந்த லெஃப்ட் சைடில் கொடுக்குறேன். என்ன ஆகும் பார்த்துக்கோ. 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, டிட்டர்மினன்ட் ரைட் ஈக்குவல் டு கேக்கு தெரியாது, அதைத்தான் கண்டுபிடிக்கணும். இது என்ன ஆகும்? 1 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர். இங்கே 1 ப்ளஸ் 0. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்தோம்னா இந்த ரோவை 1 × 1 1 அப்படின்னு வந்துடும். மற்ற எதுக்குமே தேவையில்லை, விட்டுடலாம். ஈக்குவல் டு கே. இது 1ன்னு ஆயிரும். அதுவும் என்ன வந்துடும்? 1. அப்போ 1 × கே கே தான். அப்போ கேஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? 1. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த கொஸ்டின் கிடச்சிரும். ப்ரூவ் பண்ண சொன்னது. அப்போ எழுதணும். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2a ஹென்ஸ் ப்ரூவ். இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். எக்ஸு ஏ ஏ ஏ எக்ஸ் ஏ ஏ ஏ எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபேக்டர் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில். அதை நம்ம வந்து என்ன செஞ்சு காட்டணும்? ப்ரூவ் பண்ணி காட்டணும். அந்த ஆன்சரை வச்சே நம்ம கணக்காக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, ரைட். கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. தேங்க்யூ.